ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. பிரைஸ் தி லார்ட். மரித்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அரசியல்வாதிகள் மரித்திருக்கிறார்கள், அதிகாரிகள் மரித்திருக்கிறார்கள், ராஜாக்கள் மரித்திருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் மரித்திருக்கிறார்கள், சரித்திர புருஷர்கள் மரித்திருக்கிறார்கள். அன்று தொட்டு இன்று வரை மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாருடைய கல்லறைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுனாலே நமக்கு நம்பிக்கை உயிர்த்தெழுந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உயிர்த்தெழுந்திருக்கிறது. அல்லேலூயா. அவரே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவை தேடி சென்றார்கள். காவலர்கள் கல்லை தூக்கி வச்சு சீல்லாம் போட்டிருந்தாங்க. அவர் சொன்னபடியே மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார். வாசியுங்கள். மத்தேயு 28:6. ஆமென். அவர் இங்கே இல்லை, இயேசு கல்லறைக்குள் இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். வார்த்தையை விசுவாசிக்கும் போது, வார்த்தையை நம்பும் போது, அவன் இந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் வார்த்தை உண்மை என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயிர்த்தெழுந்ததுனாலே என்ன நடந்துச்சு தெரியுமா? மரணத்தை, பாதாளத்தை அவர் ஜெயித்தார். உலக அதிகாரத்தை அவர் ஜெயித்தார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு தகப்பனும் ஒரு மகனும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு காட்டுப்பாதை, ஒரு குளவி டக்குன்னு உள்ள வந்துடுச்சு. அவர் விரட்டினார், அது வெளியே போயிடுச்சு. மறுபடியும் உள்ள வந்துடுச்சு. பயந்து போனான், அலறினான். அவங்க அப்பா அந்த குளவி அப்படி பிடிச்சி கொடுக்க மட்டும் பிக்கி எடுத்துட்டு கையில் எடுத்துட்டு விட்டார். மறுபடியும் உள்ள வந்துச்சு. சொன்ன, பயப்படாத, கொடுக்க என் கையில் இருக்கு, இனி அந்த குளவி ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததனால் இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர்களுக்கே விளங்கிவிட்டது. அவர் நினைத்தார்கள், சிலுவையில் அறைந்து இந்த கல்லறில் அடக்கி வைத்ததனாலே இயேசுவின் வாழ்க்கை அதோடு முடிந்ததுன்னு எண்ணினார்கள். ஆனால் சொன்னபடி மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. ஜீசஸ் இஸ் லிவிங் காட். நீங்கள் ஆராதிக்கிறது உயிர்த்தெழுந்த இயேசுவை. அதனால் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அவர் உயிரோடு எழுந்த தேவன். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர். இஸ் அலைவ். ஜீசஸ் இஸ் லிவிங் காட். ஆமென். அதிகாரத்தை கொடுக்க பிடுங்கின மாதிரி மரணத்தை பிடுங்கி எடுத்தார். அதிகாரத்தை பிடுங்கி எடுத்தார். துறைத்தனங்களை பிடுங்கி எடுத்தார். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். நன்மை கிருபை உங்களை தொடரும். அவருடைய வார்த்தையை நம்புங்கள், வார்த்தையை விசுவாசிங்கள். உயிர்த்தெழுந்த தேவன் பரடி சொன்னாரு, ஸ்தோத்திரம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் மட்டும் நான் உன்னுடனே கூட இருப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் கூட இருக்கிறார். ஆமென். மகிழ்ச்சியோடு வாழுங்கள், மன நிறைவோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.